எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சாகாத வரம் பெற்றவர்கள் ஹனுமான், அதுக்கப்புறம் அஸ்வத்தமா. அஸ்வத்தமா தன்னுடைய சாபத்தால் சாகாத வரம் பெற்றவர். ஹனுமான் பிறக்கும்போதே சாகாத வரம் பெற்றவர். இவங்கள தவிர இன்னும் 5 பேர் சாகாத வரம் பெற்றிருக்காங்க. அவங்கள பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மகாபலி. மகாபலி ஒரு அசுர அரசர், கொடுத்த வாக்க காப்பாற்றுறவர். இவர் தேவேந்திரனுடைய பதவியவே பறிக்க ஆசைப்பட்டிருக்காரு. அதனால தேவர்கள் எல்லாமே போய் விஷ்ணுகிட்ட முறையிட்டிருக்காங்க. அதனால வாமன அவதாரம் எடுத்த விஷ்ணு என்ன பண்ணார்னா, இவர்கிட்ட 3 அடி நிலம் கேட்குறாரு. 3 அடி நிலம் தானே அப்படின்னு இவரும் வாக்கு கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் அவர் வானுயர்ந்து நின்று முதல் அடியை பூமியிலும் 2வது அடியை தேவர்கள் லோகத்திலையும், அதாவது வான்லையும் வச்சார். 3வது அடியை எங்கே வைப்பது அப்படின்னு கேட்குறப்போ, கொடுத்த வாக்கை காப்பாற்றணும்னு நினைக்கிற இந்த மகாபலி தன்னுடைய தலைமையில் வைக்க சொல்கிறாரு. இவரும் மகாபலியுடைய தலைமையில் வச்சு அவரை பாதாள லோகத்தில் அழுத்தி தள்ளுறாரு. என்னதான் இவர் அசுர அரசராக இருந்தாலும் நீதி நேர்மை தவறாமல் வாழ்ந்து வந்தார். இவருடைய ராஜ்ய மக்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருந்திருக்காங்க. அதை கருத்தில் கொண்டு இவருக்கு ஒரு வரம் தராரு. பாதாள லோகத்தில் சாகாத வரம் பெற்று வாழ்கிற இவர் வருடத்திற்கு ஒரு முறை பூமிக்கு வந்து இவர் ஆட்சி செஞ்ச மக்களை பார்வையிடுறதுக்கான வரத்தை கொடுத்துருக்காரு. அதனால தான் கேரளாவில் ஓணம் பண்டிகை செலிப்ரேட் பண்ணுறாங்க, மகாபலியை வரவேற்கிற விதமாக. ஏன்னா மகாபலி கேரளா பகுதியும் சேர்த்து தான் ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்காரு. அப்போது ஓணம் பண்டிகை அப்போது மகாபலியுடைய உருவத்தை வரைஞ்சி அவரை வரவேற்கிற விதமாக கேரள மக்கள் ஓணம் பண்டிகை செலிப்ரேட் பண்ணுறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பரசுராமர். பரசுராமர் விஷ்ணுவுடைய 6வது அவதாரம். இவர்கிட்ட போர்க்குணம் அதிகமாகவே இருந்திருக்கு. பரசு அப்படின்னா கோடாரி. சிவனிடம் கடும் தவம் புரிந்து தான் இந்த கோடாரியை அவர் வாங்கியிருக்காரு. இவரும் சாகாத வரம் பெற்றவர் அப்படின்னு சொல்லப்படுது. இவர் இன்னுமே வந்து தமிழ்நாட்டில் இருக்க மகேந்திர மலைகளில் வாழ்ந்துட்டு வராரு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கலிகாலத்தில் கல்கி அவதாரம் எடுக்க போகிற கிருஷ்ணருக்கு இவர் குருவாக இருந்து அவருக்கு பயிற்சி கொடுப்பதற்காக இன்னுமே வாழ்ந்துட்டு வராரு அப்படின்னு நம்பப்படுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வேதவியாசர். வேதவியாசர் மகாபாரதத்தை எழுதினவர். இவர் மகாபாரதம் இல்லாமல் இன்னும் பல நூல்களை எழுதியிருக்காரு. இவருடைய தர்ம சிந்தனைகளினாலையும் இந்த மாதிரி பல நூல்களை படைத்ததுனாலையும் கதவரம் கொடுத்துருக்காரு. இவர் இன்னுமே இமயமலைகளில் வாழ்ந்துட்டு வரதாக நம்பப்படுது. இருக்கும் யோகிகளுக்கும் முனிவர்களுக்கும் குருவாக இருந்து பயிற்சி கொடுத்துட்டு வரதாக நம்பப்படுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிருபாச்சாரியர். கிருபாச்சாரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் குருவாக இருந்தவர். என்னதான் கௌரவர்கள் பாண்டவர்களுக்கு கெட்டது செஞ்சாலும் நடுநிலை தவறாமல் 2 பேருக்குமே சமமாக போர்க்களை பயிற்சி கொடுத்துருக்காரு. இவர் அபிமன்யுவின் மகனான பரீட்சித்துக்கு அரச குருவாக இருந்து பல்வேறு கலைகளை பயிற்சி கொடுத்துருக்காரு. இவங்களுடைய இந்த தர்ம செயல்கள்னால இவருக்கும் சாகாத வரம் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது விபீஷணன். விபீஷணன் ராவணனுடைய தம்பி. என்னதான் ராவணன் பல கெட்டதை செஞ்சாலும் இவர் தர்மத்தின் வழி தான் நடந்திருக்காரு. இவர் பிரம்மர்கிட்ட கடுதவம் புரிஞ்சு கேட்ட ஒரு வரமே, எந்த சூழ்நிலையிலும் தர்மத்திலிருந்து தவறாமல் நான் நடக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வரத்தை வாங்கியிருக்காரு. இவர் தன்னுடைய அண்ணன் ராவணனுக்கு எதிராக ராமருடன் இணைந்து, இவரும் ஒரு அசுரகுல அரசர் தான் இருந்தாலும் தர்மத்தின் வழி நடந்ததுனால ராமர் இவருக்கு சாகாத வரம் கொடுத்துருக்காரு.